சிரச நமாமி சிரச போயத்தின நிகழ்வுகளுக்கு இணையாக சிரச எஃப்எம்மின் வருட பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பெரஹரா இன்று காலை நடைபெற்றது. உரைநடை இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படும் தம்பதினிய காலத்தில் எழுதப்பட்ட கவிசிலுமின பூஜாவலிய உள்ளிட்ட நூல்கள் பேரணியாக எடுத்து செல்லப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க தம்பதினிய ஸ்ரீ விஜயசுந்தராராம ரஜமகா விகாரையின் விகாராதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. சிரச எஃப்எம் எதிர்காலத்திலும் பொதுமக்களுக்காக பணியாற்ற உள்ளது என்ற உறுதிமொழியும் இதன்போது ஏற்கப்பட்டது. மே மெதின் பொஹோதா மகா சங்கரத்னே பிரமுக ලාංකේය ශ්‍රාවක සමාජය ඉදිරියේ මෙසේ ප්‍රතිඥා දෙන වගයි. හරිම සතුටුයි මොකද අපි 32 වෙනි இவ்வாறான புனித பூமியில் எமது 32வது வருட பூர்த்தியை கொண்டாட கிடைத்தமை தொடர்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது மக்களுக்காக இம்மாலான அனைத்தையும் செய்துள்ளோம். சமய நிகழ்வுகள் பலவற்றை ஏற்பாடு செய்துள்ளோம். எதிர்காலத்திலும் பொதுமக்களுக்காக பணியாற்ற உள்ளோம் என்ற உறுதிமொழியை இதன்போது வழங்குகின்றோம். எமது வானொலி நாள்தோறும் புதிய விடயங்களை முன்வைத்தது. எதிர்காலத்திலும் புதிய விடயங்களை மக்களுக்காக வழங்க தயாராக உள்ளோம் என்ற உறுதிமொழியை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குகின்றோம். ඔබට පොරොන්දු වෙනවා. අද දවසේදී මේ இலக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட தம்பதினியவிலிருந்து அனைவரும் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பிய நம்பிக்கையை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றோம். கடந்த 32 வருடங்கள் செய்யாதவற்றை காட்டிலும் எதிர்காலத்தில் மேலும் பல விடயங்களை செய்ய தயாராக இருக்கின்றோம். அதற்காக சிரச அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னின்று செயற்படும். ගන්නවා කියන පණිවිඩය දෙන්න කැමතියි. කවුරු කොහොම කිව්වත් අවුරුදු ගණනාවක් යනකල් ලෝකයේ யார் என்ன கூறினாலும் மேலும் பல வருடங்கள் சென்றாலும் உலகிலும் இலங்கையிலும் வானொலி ஒன்று இருக்கும் வரை சிரச எஃப்எம்ஐ ஒருபோதும் அசைக்க முடியாது. இந்திர ஸ்தம்பத்தை போன்று சிரச எஃப்எம் எப்போதும் நிமிர்ந்து நிற்கும். தம்பதினியவுக்கு வருகை தந்த மதிப்புக்குரிய தேரனின் ஆசீர்வாதத்தை பெற்று அதன் பின்னர் உலகுக்கும் இலங்கைக்கும் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றோம். அது அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்படும். පූජා කරන ප්‍රතිඥා දුන්නා. ඒක ඒ විදිහම තමයි. புதிய தலைமுறைக்கான சிரச எஃப்எம்மின் பயணம் தொடர்பில் நிகழ்ச்சி பணிப்பாளர் ஹிமாந்த ராஜபக்ச தெளிவுபடுத்தினார். සිරස මෙතෙක්කා ගමන් මඟ තව තවත් අර්ථවත් சிரச எஃப்எம்மின் பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவதன் மூலம் ரசிகர்களுக்கு நெருக்கமான புதிய நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் வழங்க முடியும் என நம்புகின்றோம். அதற்கான உறுதிமொழியை வழங்குவதுடன் அந்த கலாசாரத்தை தொடர்ந்தும் முன்னோக்கி நகர்த்தவும் அதனை பாதுகாக்கவும் முயற்சிக்கின்றோம். ජනතාවට සමීප අත්දැකීම් බෙදා දෙන්න.